இவரு கையில லேசா கிழிச்சுக்கிட்டாருங்கிறதுக்காக நாங்க சாகணும் மாமியா. நாங்க தயாரியா? சரிங்க. உயிர் கொடுக்கும் நட்பு நீங்க உயிர் கொடுத்தீங்களா? கிடையாதுயா. பார்த்துட்டு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருந்தீங்க. உறவு பணத்தின் மீதுதான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கதை இங்கே அளக்காதே அப்பனே, வெண்மணி அப்பனே. இந்த கதை இங்கே அளக்க கூடாது. உறவுகள் பணத்தின் மீது என்றால் நட்பு எதன் மீது? யோசித்து பார்த்து பேச வேண்டும். நல்லா யோசித்து பார்த்து பேசணும். நடுவர் அவர்களே, நண்பனிடம் மனந்திறந்து பேசலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை இங்கே அளந்துட்டு போயிருக்கார். நண்பனிடம் மனந்திறந்து எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். ஐயா, ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு நண்பன்கிட்ட போய் சொல்லுங்க. கேட்பான். எங்க இருக்குதுன்னு கேட்பான். தெருவை சொல்லுவீங்க. எப்படிப்பட்டதுன்னு கேட்பான். எல்லா விவரத்தையும் சொல்லுவீங்க. அட்ரஸ் என்னன்னு கேட்பான். சொல்லியிருப்பீங்க. அடுத்த நாள் அவன் தள்ளிக்கிட்டு போயிருப்பான். நடுவர் அவர்களே, நட்பு செய்ய வேண்டிய வேலை அதெல்லாம். மனம் திறந்து பேசிடுவீங்களா? பேச முடியாதியா? நீங்க வாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நன்றாக இருக்காது. நடுவர் அவர்களே, அவரிடம் சொல்லு. காவிய நட்பு பார்த்தீர்கள் என்றால் காவிய நட்பு கர்ணனும் துரியோதனனும் கொண்டது அந்த அற்புதமான காவிய நட்பு அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, அது காவிய நட்பா? நடுவர் அவர்களே, அவரிடம் திருப்பி கேட்கிறேன். கர்ணனும் துரியோதனனும் கொண்ட நட்பு நடுவர் அவர்களே எதிர்பார்ப்போடு கூடிய நட்பு, சாதாரண நட்பு அல்ல, எதிர்பார்ப்போடு கூடிய நட்பு. ஏன் நட்பு கொண்டான் தெரியுமா? ஏன் துரியோதனன் கர்ணன் மீது நட்பு கொண்டான் தெரியுமா? அந்த கர்ணன் இவனுக்கு தேவைப்பட்டான். எதற்காக தெரியுமா? வில்லுக்கு விஜயன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். வில்லுக்கு விஜயன் என்று பேசப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் அறியும். அந்த விஜயனை வெல்வதற்கு, அர்ஜுனை வெல்வதற்கு வில்வித்தையில் சிறந்த ஒருவன் வேண்டும். அவன் துரியோதனன் யாரையும் பார்க்க முடியல. கர்ணனிடம் அந்த வித்தையை காண்கிறான். கர்ணனை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொள்கிறான். அதற்காக கொண்ட நட்பு. நடுவர் அவர்களே, தீபாவளிக்கு ஒரு ஆள் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆட்டின் மீது அன்பு கொண்டா வளர்க்கிறான்? சொல்லுங்க. இந்த ஆடு நல்லா வளரணும், நல்லா இருக்கணும். எதை நோக்கி வளர்றான் தெரியுமா? எதை நோக்கி வளர்க்கிறான் தெரியுமா? தீபாவளியை நோக்கி வளர்க்கிறான். தீபாவளிக்கு போட்டுடலாம், பொங்கலுக்கு போட்டுடலாம், கொழுக்க கொழுக்க சோறும் குளையும் வைத்து இலைகள் தலைகளையும் வைத்து நடுவர்களே வளர்க்கிறார் என்றால் எதிர்பார்ப்போடு ஒரு கிலோ சேர்த்து வளரட்டும், நல்லா சாப்பிடலாம் என்ற நோக்கத்தோட. அது மாதிரி தான் துரியோதனன் கர்ணனை ஆட்டை போல வளர்த்தான். ஆட்டை போல வளர்த்தான். அதுதான் உண்மை. வரலாற்று நட்பு என்று கோப்பெருஞ்சோழனையும் பிசிராந்தையாரையும் சொன்னீங்களே, வரலாற்றில் உறவில்லையா? சேரன் செங்குட்டுவன், அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் பாரதி தன் வாயால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று சொன்னானே, அந்த சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோவடிகள். என்ன நடந்தது தெரியுமா? இளமையிலே 2 பேரும் பையன்களாக இருக்கிறார்கள். அந்த பையன்களாக இருக்கும் போது ஒரு ஜோதிடன் வருகிறான். வந்து சொல்லுகிறான், மூத்தவனுக்கு அரசுரிமைக்கு வாய்ப்பே இல்லை, ஜாதகம் சொல்கிறது இளையவன் தான் அரசாளப் போகிறான் என்று சொன்னான். அந்த இளம் வயதிலேயே மூத்தவன் தான் உரிமையோடு ஆட்சி கட்டில் ஏற வேண்டும், அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால், என்னால் அது தடைபடும் என்றால் நான் இப்பொழுதே துறவியாகிறேன் என்று சாமியாராக போய் காலகாலத்திற்கும் நிற்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை படைத்து தந்தானே, அது வரலாறு இல்லையா? சொல்ல வேண்டும். நடுவர் அவர்களே, விடை இன்னொன்னு சொல்றார், ரொம்ப அற்புதமானது. கண்ணதாசனிடம் போனார்கள். கண்ணதாசன் தீபாவளி அன்னைக்கு போனார், பணம் கேட்டார், அண்ணன் கொடுக்கவில்லை. கொடுக்காதனால அவர் துயரத்தோட, அண்ணன் என்னடா வெண்மணி அவர்களே, கொடுத்தா ஒரு பாட்டு, கொடுக்காட்டி ஒரு பாட்டா? அதே கண்ணதாசன் நட்பினால் பாதிக்கப்பட்டதை, அர்த்தமுள்ள இந்து மதத்தை புரட்டி பாருங்கள் வெண்மணி மூரா அவர்களே, புரட்டி பாருங்கள். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நண்பர்களால் பாதிக்கப்பட்டு தான் நொந்து போனதை எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் பார்த்தால் கண்ணீர் வடிக்க தோன்றும், கண்ணீர் வடிக்கும். அதான் உண்மை. வத்தலக்குண்டுல வீடு கட்டினேன். அந்த வீட்டுக்கு யார் உதவினார்கள்? என் மாமனா உதவினார், என் மச்சானா உதவினார், அண்ணன் தம்பிகளா உதவினார், அக்கா தங்கச்சிகளா உதவினார். நடுவர் அவர்களே, வாங்கின கடனை கொடுத்தா தாயா உதவுவாங்க? வண்ணம் தீட்டுவதற்கு யார் உதவினார்கள்? என் நண்பர் முல்லை நடவரசு அல்லவா உதவினார். அப்படி உதவிட்டு என் சம்சாரத்துக்கிட்ட இதுவரைக்கும் நான் இடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது நானியா? வண்ணம் தீட்ட வாங்கினீர்களே, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். இது மாதிரி போய் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படியா கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? இங்க வாரியா ராம்ஜி இப்படி எல்லாம் உதவி செய்யறாரு பாரு. கேசட் போட்டதும் இல்லாம இவர் கடனை வசூல் பண்றதுக்கு உதவி செஞ்சுட்டாரு பாரு.
நாளைக்கு கொடுத்துருவாரியா. வாங்கி கொடுக்க சொல்லிருங்க நடுவர் அவர்களே. பாரதி சாவு, பாரதி செத்து போனான். அந்த பின்னால் போனவர்களில் அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட நண்பர்கள் இது வரவில்லை, கூட்டம் வரவில்லைனர். நடுவர் அவர்களே, நான் சொல்லுவேன், நண்பர்கள் 1000 பேர் வந்தார்கள், 1000 பேர் போனார்கள். ஆனால் எதையோ இழந்தார்கள் நண்பர்கள், நட்புக்காக இழந்தார்கள். ஆனால் செல்லம்மா பாரதி இழந்ததை உங்களால் மீட்டுத் தர முடியுமா? எந்த நண்பனாவது மீட்டுத் தர முடியுமா? பூவையும் பொட்டையும் இழந்து தன்னுடைய ஒரே குழந்தையோடு அனாதையாக நின்று கொண்டிருந்த போது அந்த உறவுக்கு துணையாக நின்றது நடுவர் அவர்களே பாரதியின் மறைவுக்கு பின்னால் அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய சக்தியாக இருந்தது மனைவி என்ற செல்லம்மாள் என்ற உறவுதான் ஒழிய வேற யாரும் கிடையாது. நீங்க வாட்டுக்கு வரலாறு எல்லாம் பொய்யாக வந்து இங்க திரிக்க கூடாது. கைகேயை பார்த்தீர்களா? அங்கு வரலாற்று காப்பியத்தில் வந்து ரொம்ப மோசமான பொண்ணு. அவர்களால் வந்து தசரதன் மாண்டு போனான். நல்லதாயா? பரதன் நாடாள வேண்டும் என்று கேட்டது தவறா? தன் குழந்தைக்கு ஆட்சி உரிமை வேண்டும் என்று ஒரு தாய் கேட்டது தவறா? உறவின் மேன்மையை அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறாள். நான் சொல்லுவேன் நடுவர் அவர்களே, அங்கே அந்த மாதிரியான மோசமான நிலைக்கு போனது கூட ஒரு அற்புதமான தாயாக சிருஷ்டிக்கப்படுகிற கம்பராமாயணத்திலே சிருஷ்டிக்கப்படுகிற கைகேயி மோசமான பாத்திரமாக மாறுகின்ற நிலை எங்கே வருகிறது என்றால் கூனி என்ற தோழியினால் வந்தது. உணர்ந்து கொள்ள வேண்டும், கூனி என்ற தோழியினால் வந்தது. அதுதான் நடுவர் அவர்களே, அதுதான் நடுவர் அவர்களே. இங்க வந்துகிட்டு அவர் வாட்டுக்கு கதையை சொல்றாரு. எத்தனை கதையா சொல்றீங்க நீங்க நடுவர் அவர்களே? இன்னொன்னு சொன்னார், மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைவிரியாத நண்பர்கள். அந்த நண்பருக்காக 20 ஆண்டுகள் அவர் ஆலையிலே வேலை செய்தார். ஏங்கல்ஸ் என்று சொல்லுகிறீர்கள், வரலாறு உண்மைதான், நடந்த வரலாறு தான், அற்புதமான வரலாறு தான். ஆனால் பிரஷ்ய நாட்டு பிரதம மந்திரியினுடைய மகளாக பிறந்த ஒரு பெண்மணி ஜென்னி மார்க்ஸோடு அந்த துயரத்திலும் துன்பத்திலும் குழந்தைக்கு பாலூட்ட கூட முடியாத நிலையிலே 20 ஆண்டுகள் வாழ்க்கை முழுவதும் நடைபெற்று வந்திருக்கிறார் என்ற அந்த உறவு உங்களுக்கு சாதாரணமான உறவா வெண்மணி? சாதாரணமான உறவு அல்ல. யோசிச்சு பாசுங்க. உங்க வேலை எனக்கு ரொம்ப வருத்தம் நடுவர் அவர்களே, ரொம்ப வருத்தம். ஆஸ்பத்திரிக்கு போனா நீங்க எல்லாம் யாரு உறவுக்காரங்களா? மாமனா போயிரு, நீங்க எல்லாரும் மச்சானா போயிரு, நீங்க பெரியப்பாவா போயிருவாங்களாம். நண்பர்களை மட்டும் கூப்பிட்டு வாங்க 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 ஒடியாங்க இந்த மிட்டாய். ஏன் நடுவர் அவர்களை இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஜால்ரா வாசிங்கன்னா குளிர் விட்டு போயிடும். நல்லா சொல்லணும் நடுவர் அவர்களே. ஒரு நண்பனுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த மருத்துவர்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு யாரை கூப்பிடுவார்கள்? நண்பர்களையா? யார்? பழனிசாமியா, ராமசாமியா? இவருக்கு ரொம்ப வேண்டிய நண்பர்கள் வந்து இதில் கையெழுத்து போட யாரை கூப்பிடுவார்கள்? கணவனாக இருந்தால் மனைவியையும், மனைவியாக இருந்தால் கணவனையும், தாய் தந்தையரையும் தான் கூப்பிடுவார்களே ஒழிய உறவை ஏற்றுக்கொண்டு நட்பை புறந்தள்ளுவார்கள் நண்பர்களே. அதுதான் உண்மை. நீங்களே தவறான செய்தியை சொல்லி வரலாற்றிலே கரைபடிய வைக்க விட வேண்டாம். அது எதுக்கு டாக்டரை கூப்பிடுறாங்கன்னா செத்தவரை பாடியை ஒப்படைக்கிறதுக்கு. நடுவர் அவர்களே, பாடியை கூட நண்பர்களிடம் ஒப்படைக்கிறதுக்கு இல்ல, உறவுக்காரர்களிடம் ஒப்படைக்க தான் கூப்பிட்டுருக்காங்கன்றதை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல் வகுப்பு பாடம் 1வது பாடம் படிச்சிருக்கீங்களா நடுவர் அவர்களே? 1வது படிக்காம MA படிப்பேன். இவரு கேட்கிற கேள்வியை பாரு. அந்த 1வது பாடத்துல ஒரு கதை வரும். ஒரு கரடி ஒரு காட்டுல போய்கிட்டு இருக்கும். ஒரு 2 நண்பர்கள் காட்டுக்குள் போய் கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன செய்வானா, ஒரு கரடி திடீர்னு வந்துடும். அதுல ஒரு நண்பனுக்கு மரம் ஏற தெரியும், ஒருத்தனுக்கு ஏற தெரியாது. மரம் ஏற தெரிஞ்ச நண்பன் ஓட்டமா ஓடி மரத்துல ஏறிடுவான். ஏறின உடனே இந்த கரடி வந்துடும் பக்கத்துல. இவன் இந்த மரம் ஏற தெரியாத நண்பன் மூச்சை அடைஞ்சு அப்படியே செத்தது மாதிரி படுத்திருப்பான். இறந்த உடல்களை சாப்பிடாது என்பது ஒரு இது. அதனால வந்து மோந்து பார்த்துட்டு இது இறந்த உடல் அப்படின்ட்டு கரடி போயிடும். திருப்பி இறங்கி வர்றான். கரடி போனதுக்கு பிறகு மரமேறிய நண்பன் இறங்கி வர்றான். இறங்கி வந்து கேட்கிறான், ஆமா கரடி உன் காதுக்குள்ள வந்து ஏதோ சொல்லிச்சே, அது என்ன அப்படின்னு கேட்பான். ஆபத்தில் உதவாத நண்பர்களோடு உறவு கொள்ளாதே, நட்பு வைக்காதே என்று சொன்னதே அந்த கதை. யோசிக்கணும். தமிழகத்தின் வரலாற்றை திருப்பி பாருங்கள் நடுவர் அவர்களே, தமிழகத்தினுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள். எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு அம்மா, அருமையான முதலமைச்சர், இப்பதான் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்மா, எதனால் பாதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அன்று கைகேயி கூனியால் பாதிக்கப்பட்டார். இன்றைய முதல்வர், நேற்றைய முதல்வர் உடன்பிறவா சகோதரியால், உடன்பிறவா தோழியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, உடன்பிறவாத சகோதரியாக, உடன்பிறந்த சகோதரியாக இருந்திருந்தால் அந்த பாதிப்பு வந்திருக்காது. உடன்பிறவா தோழி. இன்னும் இந்த கேள்விக்கு யாருமே முடிவு கண்டுபிடிக்க முடியல. அது உறவா நட்பான்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல.
ஒரு குரூப் உறவுங்குது, இன்னொரு குரூப் நட்புங்குது. சரி, எதுலையும் சேர்த்து இல்லாத நீங்க நட்புங்கிறீங்களா? இல்லை நடுவர்களே, இன்னைக்கு அது வசமா உங்க கையில மாட்டியிருக்கு. இன்னைக்காவது தமிழகத்திற்கு அறிவிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நடுவர்களே. என்னையா கண்ணகி, கோவலன், மாதவி முறையாக வந்த உறவு கண்ணகியினுடைய உறவு, மோசமாக வந்த நட்பு மாதவியின் நட்பு. அந்த நட்பு எதனால் மலர்ந்தது தெரியுமா மூராவர்களே? தெரியுமா? அந்த நட்பு நண்பர்களால் விளைந்தது. அருமையா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரெண்டு பேருக்கும், இந்த குடும்பத்திலும் இந்த குடும்பத்திலையும் அருமையா பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து அருமையான பெரிய செல்வந்தர்களுடைய குழந்தைகள். ஊரே பூம்புகார் நகரமே பிரமிக்கத்தக்க அளவுக்கு அந்த சிலப்பதிகாரமே ஜொலிக்கின்ற அளவுக்கு அற்புதமாக வர்ணிச்சிருப்பார். அவ்வளவு அருமையா கல்யாணம் நடந்துச்சு. கெடுத்தவங்க பூரா நண்பர்கள் போனாங்க. மாதவி ஆடுனா, பேசாம இருந்திருக்கலாம். இவங்க ஏத்தி விட்டாங்க, தட்டேத்தி விட்டாங்க. போடுறா போடுறா, நாங்க ஒரு மாலையை தூக்கி போட்டான், விழுந்துச்சு. சோரம் போன கோவலனாக மாறியது காப்பியத்தில் நடுவரவர்களே நண்பர்களால் வந்த வினை. அந்த நண்பர்களால் வந்த வினையை மீண்டும் அவன் மாதவியிடம், நட்பு கொண்ட மாதவியிடம் இழந்த பொருளை எல்லாம் இழந்து, பொருள் இழந்து, புகழ் இழந்து, மதிப்பிழந்து வீட்டுக்கு போறான். வாருங்கள் என்று வரவேற்று தன் காற்சிலம்பை கொடுத்து மதுரையில் கொண்டு போய் விற்று பிழைத்துக் கொள்ளலாம், வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று அழைத்து சென்று அங்கே போகும்போது எதிர்பாராத விதமாக தன் கணவன் மாண்டு போக, நடுவரவர்களே தன் கணவனுக்கு ஏற்பட்ட அந்த இழுக்கை பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையிலே போய் நிலை நிறுத்தி தன்னுடைய கணவனுக்கு புகழையும் பெருமையையும் சேர்த்து தந்தது நடுவரவர்களே மனைவியினுடைய உறவே அல்ல, மாதவியின் உறவா? சொல்லுகிறேன், நல்லா சொல்லுங்க. மாதவியின் உறவா? இல்ல, மனைவியினுடைய அந்த உறவுதான் தன்னுடைய கணவனை இன்றளவும் புகழ்பெற்ற மனிதனாக இருக்கிறது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. இப்படி கடன்கள் எல்லாம் வந்திருக்கு. எங்கேயாவது நட்பு இருக்கா? புறநானூற்று காலத்திலேயே சொல்லிட்டான் வெண்மணி, பொய் சொல்லி பழகாதீர்கள். பாரதி சொல்லியிருக்கான், பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு சொல்லியிருந்தான். இன்னைக்கு பாரதி இருந்தா பொய் சொல்லக்கூடாது வெண்மணின்னு எழுதியிருக்கான். என்ன வந்திருக்கீங்க? ஒரு மலை குகை இருந்துச்சியா, நண்பர்களுடைய பற்றி சொல்லும்போது ஒரு கதை அளப்பு சிறுகதை பண்ணா, ஒரு மலை குகை இருந்தது. அந்த குகைக்குள்ள ஒரு சத்தம் வந்துச்சு, பேய் பேய்னு சத்தம் வந்துச்சு. எல்லாரும் மிரண்டு பண்ணாங்க. ஒரு 3 நண்பர்கள் பாத வழியா போய்கிட்டு இருக்கான், பேய் பேய்னு சத்தம் கேட்குது. இந்த 3 நண்பர்கள் மிரமிச்சு போயிட்டு மெதுவாக உள்ள போனாங்க. போய் பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு அண்டா நிறையா தங்க காசுகள். அப்படியே உட்காந்தான். நான் தான் உள்ள காலடி எடுத்து வச்சேன், எனக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும், எனக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும்னா சண்டை போட்டாங்க. இல்லை, அமைதியா இருங்க, நம்ம சமமாக பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து ஒருத்தனை அனுப்பிச்சு விட்டு, நீ போய் ஊருக்குள்ள போய் பிரியாணி வாங்கிட்டு வா, நம்ம சந்தோஷமா சாப்பிட்டு 3 பேரும் பிரிச்சுட்டு போலாம்னாங்க. ஒருத்தன் பிரியாணி வாங்க போயிட்டான். 2 பேரும் உட்காந்து திட்டம் போட்டான். நண்பர்கள் 2 பேரும் திட்டம் போறான். ஆமா, 3 பங்கா போட்டா குறைஞ்சு போகும்டா, 2 பங்கா ஆக்கிடலாமா, நம்ம 2 பேரும் போட்டலாமா. அப்புறம் அவன் என்ன செய்யறது, அவன் வந்தானா ஒரே போடு போட்டலாம். திட்டம் போட்டாங்க. ரெடியா கம்போட இருக்காங்க. பிரியாணி வாங்கிட்டு அவன் வேகுன்னு உள்ள வந்தான். குகைக்குள்ள வந்தானா ஒரே போடு, கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். இந்த 2 பேரும் அற்புதமா 2ஆ பிரிச்சுட்டாங்க. 2 மூட்டையா கட்டிட்டாங்க. எதுக்கு சும்மா போவானே, பிரியாணியை சாப்பிட்டு போவோம்டான்னு 2 பேரும் உட்காந்து பிரியாணியை சாப்பிட்டாங்க. துள்ளி விழுந்து செத்து போனாங்க. அவன் என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா, இவங்க 2 பேர்த்துக்கும் விஷத்தை வச்சு கொண்டு விட்டோம்டா, நம்ம மட்டும் அள்ளிட்டு போயிடலாம்டா. நண்பர்கள் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்குவீங்க வந்து என்னதா சொன்ன, வீட்டுக்குள் ஒரு நல்ல உறவுகள் இல்லை. அந்த பணத்தை அந்த பயல்களோட மச்சினை வந்து எடுத்துட்டு போனா நம்மள, அது கூட ஒரு உறவு தான் நடுவரவர்களே. குடும்பத்தை காப்பாற்றலாம்ன்ற எண்ணத்தோடையா இருக்கும். வீட்டுக்குள்ள நட்பு, நல்ல நட்பு இல்லை என்றால் நாட்டுக்குள்ள எப்படியா நல்ல உறவு வரும், நல்ல நட்பு வரும்? வீட்டுக்குள்ளே நல்ல உறவுகள் இல்லை என்றால் நல்ல நட்பு நாட்டுக்குள்ள வருமா? வராது நடுவரவர்களே. உறவு கை கொடுக்கும் என்று என்னைக்கும் சொல்லலாம். ஆனால் நட்பு என்ன செய்யும்? உடல் சம்பந்தமான துயரம் வரும் பொழுது நம்மை காத்தெடுப்பவள் தாயும் தந்தையும். உடல் சம்பந்தமான துன்பம் வரும்போது நம்மை காத்தெடுக்கின்றவள் தாயும் தந்தையும். உணர்வு சம்பந்தமான துன்பம் வரும்போது நம்மை காத்தெடுக்கின்றவள் மனைவி. நன்றாக யோசித்து பார்த்து பதிலை நடுவரவர்களை தீர்ப்பு சொல்லும் போது நம்ம நன்றி உணர்வோட சொல்லணும். நமக்கு உணர்வு சம்பந்தமான துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைப்பவள் மனைவி. எந்த நிலையிலும் நடுவரவர்களே, பொருள் சம்பந்தமான துன்பம் வரும்போது எந்த வகையிலாவது ஒரு உறவு கை கொடுக்கும், எந்த வகையிலாவது ஒரு உறவு கை கொடுக்கும். எந்த நிலையிலும் நட்பு கை கொடுக்காத நடுவரவர்களே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா நண்பர்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி அவன் யாருகிட்ட போய் அடங்கிடுறான் தெரியுமா? மனைவியிடம் அடங்கிடுறான். மனைவியினுடைய உத்தரவு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நட்புக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. துன்பம் நேரும் போது நீ அந்த காலத்துல சுத்தி இருப்பியா, ஊரெல்லாம் சுத்தி இருப்ப, இப்ப நான் அதை அனுமதிக்க முடியுமா என்று மனைவி தடுத்து, நன்மைக்காக தடுத்து நிறுத்தி விடுகிறாள்.
மோசமான நட்பிலிருந்து விலக்கி கொண்டு வந்து உறவுக்காக அங்கே பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நடுவர் அவர்களே, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி நட்பாவது ஒண்ணாவது அதெல்லாம் கிடையாது. இன்னொரு புதுமையான இதை சொல்லியிருக்கார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற கேள்விக்கு என்னதை சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? கடைசி வரை நட்பு. ஆமையா, எந்த நட்பையா உள்ள போய் படுத்திருக்கு? உடன்கட்டை ஏறிப்பானோ? நான் கேட்கிறேன், கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். மூரா அவர்களே, நீங்க வந்து சொல்லணும், இல்லாட்டி அவர் வந்து சொல்லணும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவியில வந்து கடைசி வரை நட்பு என்று இருக்கிறீர்கள். உறவுதாயா, கணவனை இழந்தாலும் மனைவியை இழந்தாலும் அந்த உறவுகள் தான், சுற்றத்தார்கள் தான் வந்து கை கொடுத்து தூக்கி விடுகிறார்களே ஒழிய வேறு எந்த நிலையிலும் நட்பு வந்து துணை செய்வதில்லை. நடுவர் அவர்களே, உங்களை பற்றி நான் உன்னை கேட்டே ஒரு நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நல்ல உறவுகள் எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? ஒரே ஒரு தாய் உறவு. இந்த தாயின் உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? புனிதமான உறவு, தெய்வீகமான உறவு. தாயின் புனிதமான அந்த உறவுதான் 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுத்த அந்த உறவுதான் வாழ்க்கைக்கு ஜனனத்தை கொடுக்கின்ற உறவு. அந்த தாயின் உறவு இல்லாமல் நீங்க வந்துட முடியுமா? தாய் இல்லாம நட்புனாலே வந்தீங்களா நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு? தாயை மறந்த நன்றி மறந்தவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையில என்ன நோய் பட்டிருப்போம், எத்தனை வாதைகள் பட்டிருப்போம். அவ்வளவு நோயிலும் நமக்கு நோய் வந்தா தான் பத்தியம் இருந்த ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது தாயின் உறவு. நடுவர் அவர்களே, நம்மை படிக்க வைக்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கயா. தாயின் துயரம்தான் உங்களை படிக்க வைத்தது, தாயின் துன்பம் தான் உங்களை உயர்வுக்கு கொண்டு போனது, தாயின் துயரம் தான் உங்களை புகழ் பெருமை எல்லாத்துக்கும் கொண்டு போய் நிறுத்தது. நண்பர்கள் எந்த காலத்திலையும் அதற்கு துணையாக இருந்ததில்லை. பேரும் புகழும் பணமும் வரும்போது நட்பு வரும் நடுவர் அவர்களே. ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாவிட்டால் நட்பு வருமா? உறவுதான் அன்று கை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த தாயின் கனவுகள் தான் நடுவர் அவர்களே நமது வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. சின்ன குழந்தையில உங்களெல்லாம் வெண்மணி அவர்களே மூக்கு சிந்த விட்டு ஆட்டுக்குட்டி மேய விட்டுருக்கணும், ஆட்டுக்குட்டி மேய்க்க விட்டுருக்கணும். அப்படி இல்லாம உங்களெல்லாம் படிக்க வச்சு எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சு தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும் நன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை சிலையாக ஏனங்கு நின்றாய், சிலையாக ஏனங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், தலைவாரி பூச்சூடி உன்னை. இந்த மாதிரி தலைவாரி பூச்சூடி தன்னுடைய பிள்ளை வந்து உயர வேண்டும் என்ற கனவுகளோடு கற்பனைகளோடு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சதனுடைய பெருமையை இன்று சீர்குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை பற்றி மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, சீர்குலைவு என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. எவ்வளவு துணிச்சலையா, எவ்வளவு துணிச்சல். நடுவர் அவர்களே, நட்பு எந்த காலத்திலும் இடையில் வரும், இடையில் போய்விடும். உறவு என்பது குருதியோடு வருகின்ற அந்த சக்தி வாய்ந்தது. ரத்தத்தோடு கலந்த அந்த உறவுக்கு ஈடு இணை கிடையாது என்று என் முதல் சுற்றுவாதத்தை வைத்து துன்பத்தில் எந்த காலத்திலும் கை கொடுப்பது உறவை தவிர நட்பு அல்ல என்று என் முதல் சுற்றுவாதத்தை வைத்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். துன்பத்தில் பெரிதும் துணை நிற்பது உறவே என்ற அணிக்கு கவிஞர் முல்லை நடவரசு பலவிதமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். வெண்மணி காவிய நட்புன்னு ஒன்று சொன்னார், அதை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். துரியோதனன் வந்து கர்ணனை வந்து ரொம்ப பிரியப்பட்டு பாசப்பட்டு நேசப்பட்டு அன்போடைய வளர்த்தாரு. அர்ஜுனனுங்கிற தன்னுடைய எதிரியை வெல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வில்வித்தைக்காரன் இல்லாட்டி அவனை ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம ஆடு வளர்க்குற மாதிரி கோழி வளர்க்குற மாதிரி துரியோதனை கர்ணனை வளர்த்தார். வீட்டில் ஒரு ஆள் ஆடு வளர்க்குறாரு. எதுக்கு வளர்க்குறாரு? ஆடு மேலே ரொம்ப பற்றும் பாசமும் அன்பும் வச்சா வளர்க்குறாரு. அது கொழுக்க அவனுக்கு ஞாபகம் பூரா எதில் இருக்கும்னா தீபாவளிக்கு தான். வெட்டுனா நல்லா இருக்கும்டான்னு நினச்சிக்கிட்டே வளர்க்குறேன், வெட்டுறதுக்கிட்டே வளர்க்குறேன். சில பேர் கோழி எப்படா குறுகும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க போட்டு தள்ளுறதுக்கு. அதில் முட்டை கோழி குறுகுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போவேன், ஏன்னா முட்டை வேஸ்ட்டாக போயிடும்ல. அதில் ஆர்டினரி கோழி குறுகுச்சுனாக்கா உடனே போட்டு தள்ளிடுவேன். அந்த குறுகுனோடனே அந்த கோழிக்கு அன்றைக்கி ஆயில் முடியுதில்ல. அந்த கோழியை வந்து ரொம்ப அன்போடைய வளர்க்குறாங்க எல்லாரும். கோழியை கிடையாது, அந்த கோழிக்கு கறி அதிகமாக இருந்தால் அன்பு ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி தான் துரியோதனை கர்ணனை வளர்த்தார். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து மிருகங்கள் மேலே பூரா அன்பாக இருக்கணும்னா எதை வளர்த்துருக்கணும்? ஒரு 15 கரடியை வளர்ப்பானா? எவனாது வளர்ப்பானா? ஏன்? மிருகம் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவர் வளர்க்க வேண்டியதானே. 2 சிங்கத்தை கூப்பிட்டு வளர்க்குறது அரை மணி நேரத்தில் தின்னுவிட்டு போயிரும்ல அவனை. மிருகத்து மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற பாம்பு, நல்ல பாம்பு 20 பாம்பை வளவேன் பார்ப்பேன், என்ன ஆகும்? கொத்தி தின்னுவிட்டு போயிடும்.
ஏன் கோழி இதாக தேர்ந்தெடுக்கிறான்னா அது அவனுக்கு பிரயோஜனப்படுது. அதே மாதிரி நாயை வளர்க்குறான் எதுக்கு? அவன் வீட்டை பாதுகாக்குது. ஆதாயத்தோடு தான் எல்லாம் செய்கிறான். அதே மாதிரி துரியோதனன் கர்ணனை ஆதாயத்துக்காகத்தான் அவனுடைய நட்பையே மதிச்சானே ஒழிய, ஆனால் அவன் கூட இருந்த கௌரவர்கள் அவ்வளவு பேருமே அவன் கூடயே இருந்தான். அவனுக்கு எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை அவனுடைய நண்பர்கள். அதைத்தான் அருமையாக சொன்னார் கவிஞர் முல்லை நடவரசு. சொல்கிறான், ஒருத்தன் சொன்னான், கேட்டேன் பருப்பு வடை எதில் செஞ்சது அப்படின்னா பருப்பில் செஞ்சதுன்னா, உளுந்த வடை எதில் செஞ்சது அப்படின்னா உளுந்தில் செஞ்சது, ஆமை வடை எதில் செஞ்சதுன்னா ஆமையில். என்னது அப்படின்னா ஆமை வடை அது ஆமை வடை அப்படின்னா யாராவது அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நாயை வளர்க்குறான், கோழியை வளர்க்குறான். எதுக்கு வளர்க்குறான்னா காரணத்தோடு வளர்க்குறான். அதே மாதிரி துரியோதனுடைய நட்பு ஆதாயத்திற்காக பெறப்பட்ட நட்பு, அதை சொல்லாத அப்படின்னார். அப்புறம் வெண்மணி ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு வர சொல்லி நல்லா மாட்டிக்கிட்டார். சூரியன் எங்கே மறைகிறது? மலையில் மறைக்கிறது. அதனால் மலை சூரியனை தாங்குது, அது ஒரு நட்பு மாதிரினார். மலையில் சூரியன் மறையும் ஐயா, என்னையா அது? இருந்தாலும் அதை பிடிச்சிட்டார் அவர். என்னையா நீ அறிவியல் கண்டுபிடிப்பு, மலையில் சூரியன் மறையுதுன்னு? அந்த காலத்தில் நம்ம ஆளு சொன்னானுங்க, மலை வாயில் சூரியன் மனுஷன் வாயில் சோறுன்னு. அவனுக்கு அன்னைக்கு அறிவு அவ்வளோதான் இருந்துச்சு. சூரியன் மலை மேலே இருக்கு, மலை வாயில் சூரியன் மனுஷன் வாயில் சோறு. அவன் அறிவு அதோடு இருக்கு. இன்றைக்கும் கிராமத்தில் கேளு, சூரியன் எங்கேயா உதிக்குது அப்படின்னு கேட்டால் அவன் ஊருக்கு கிழக்க இருக்க ஊரை சொல்லுவேன். நத்தத்தில் தோன்றுது அப்படிமே. எங்கே மறையுது அப்படின்னா உளுப்பக்குடியில் மறையுதுங்க. அவன் அறிவு நத்தன்ட்டு உளுப்பக்குடியில் தான் இருக்கு. அதுக்கு மேலே விஸ்தரிப்பு அடையவே இல்லை. அதே மாதிரி சூரியன் மலையில் மறையுது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அறிவியலுக்கு புறம்பான செய்தி இல்லையா கேட்டார். அன்னைக்கு பாரு, இளையராஜாவினுடைய அந்த சகோதரர்கள், பாவலர் சகோதரர்கள் அன்னைக்கு தெருக்காட்டில் உட்காந்துக்கிட்டு 6 மணி பெட்டியை வாசிக்கிட்டு படிச்சுச்சுகள் ஐயா பாட்டு. பாத்தியா அப்படி பாத்தியா, பயாஸ்கோப்பு பாத்தியா அப்படி பாத்தியா, சென்னப்பட்டணம் பாத்தியா அப்படின்ட்டு அன்னைக்கு அம்புட்டு கூட உட்காந்துருந்ததெல்லாம் யார்? அவங்க அண்ணன் தம்பி தானே. அந்த அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா கடைசி வரைக்கும் முன்னேறி தானே இன்னைக்கு மேஸ்ட்ரோங்கிற பட்டத்தை வாங்கக்கூடிய இளையராஜாவை உயர்ந்திருக்கிறாருன்னா அன்னைக்கு கூட இருந்த சகோதரர்கள்லாம் அவருக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தானே. யார் இருந்தா? நண்பர்கள். அந்த ரத்தம் துடிக்கக்கூடிய அந்த துடிப்பே ஒரு மனிதனுக்கு ஆறுதலை தரும், இன்பத்தை தரும், துன்பத்தில் கை கொடுக்கும்னு சொல்லி முல்லை நடவரசு சும்மா பின்னிட்டார். இந்த நட்பு இனிமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நட்பு அணியில் பேசுகிற மூராலாம் இனி என்ன பேச போகிறான்னு தெரியல. துரியோதனனே போட்டு தள்ளியாச்சு எல்லாம் அவர் என்ன நினச்சி சொல்லணும்னு அதை பூரா காலி பண்ணிட்டார் முல்லை நடவரசு தன்னுடைய விவாத திறமையால். மூரா அவர்கள் இப்பொழுது நட்பேங்கிற அணிக்கு பேசுறதுக்கு வாராரு. வாங்க மூரா அவர்களே. நடுவர்களே, மலை மேலே ஒருத்தர் ரொம்ப சின்சியராக மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான். படக்குன்னு வலிக்கு விட்டு ஒரு கொப்பை பிடிச்சிட்டான். அந்த விழுந்தான்னா 1000 அடி கீழே விழுங்கினான். கீழே பார்க்குறான், மேலே பார்க்குறான், அவனுக்கு என்ன சரின்னு தெரியல. அவனால் எங்கே தப்புனா செத்தம்டாங்கிற நிலைமையில் அவன் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த வழியாக சிவனும் பார்வதியும் அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த காட்சியை பார்வதி பார்க்குது. தாய் உள்ளம் இல்லையா, ரொம்ப இறக்கப்பட்டுச்சு. டியர் ஹஸ்பண்ட், அங்கே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த விழுந்தானே செத்து போவான், தயவுசெய்து எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க. உடனே இவர் பார்த்தாரு, காப்பாற்றிடலாம், இருந்தாலும் அவனுடைய மென்டாலிட்டி என்னான்னு பார்க்கணும். அவன் அந்த விழுகிறப்ப அப்பான்னு சொல்லிட்டு விழுந்தான், நான் காப்பாற்றினேன். அம்மானு சொல்லிட்டு நீ காப்பாற்று அப்படி சொன்னே. நம்ம ரெடி ஓகேன்றுச்சு. 2 வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. கிளை கொஞ்சம் கொஞ்சமாக முறியுது. கம்ப்ளீட்டாக முறிஞ்சு அங்கேருந்து விழுந்தேன். என்ன சொல்லிட்டு விழுந்தான் தெரியுமா உங்களுக்கு? ஐயோன்ட்டு விழுந்தேன். 2ம் காப்பாற்றலை. இந்த உறவுக்கு அவன் அம்சம். தன்னை ஏதாவது எதிர்பார்க்க வேண்டும், தன்னை புகழ வேண்டும், தன்னை போற்ற வேண்டும் அப்படின்னா எல்லாமே செய்வானுங்க. ஆனால் அவன் இப்போ விழுந்திருந்தான்னா ஆசை படத்துக்கு பாட்டு எழுதுன்னு அவர் காப்பாற்றிருப்பார். என்ன பாட்டு? ஐயோ ஐயோ. கடைசியில் அவனை காப்பாற்றினது கீழே அவனுடைய நண்பர்கள் தான் காப்பாற்றிருக்கிறாங்க. ஆக அது எந்த தேவையும் இல்லாமல் காப்பாற்றப்படுவதுதான். காப்பாற்றுகின்ற உறவுக்கு பேர் தான் நட்பு. சும்மா உறவுன்னு சொல்லி எங்கள் மாமே ரொம்ப வளைஞ்சிருப்பு இருக்காரு. நான் குடும்பத்தில் பட்ட ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவிச்சு உண்மையை சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. குடும்பம்னா என்ன? ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், தம்பி, கொத்தன், குழந்தை, நாத்தனை எல்லாம் தான். சின்ன பிள்ளைகள் அடிபட்டு வருவேன், ரொம்ப சேட்டை பண்ணுவேன் நான்.
அடிபட்டு மொழியில் காயத்தோடு வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா தள்ளி விட்டு மொழியில் அடிபட்டு போச்சும்மா. எங்கள் அம்மா சொல்லிச்சு, அன்பா உன்னை பெற்றதுக்கு ஒரு குலைவுகளை பெற்றுக்கலாம்டா. பாருங்க, முதல் வசவே நல்லா இல்லை. அப்புறம் படிச்சுட்டு வேலையெல்லாம் வீட்டில் தெரிஞ்சேன். வாசப்படி மேலே உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா வந்தார். இப்படியே ஐயப்ப மாதிரி படி மேலே உட்காந்துரு. இப்படி உட்காந்தாடா நாசமாக போனேன்னாரு. சரி உட்காந்து அப்பா வைகிறாரு. இனிமேல் அவர் வர்றப்ப நிற்கணும்னு சொல்லிட்டு அவர் வர்றப்ப நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்படி நின்றுதாண்டா அவன் வாழ்க்கை நின்று போச்சு. படுக்க சொல்கிறாரா? வெளியே சுற்றிட்டு வந்தா வைகிறாரு. ஏன்டா இப்படி கோயில் மாடு மாதிரி சுற்றுற? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. என் தந்தையிடம் அவனை படிக்க வச்சதுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு. நிலைமை அப்படி. அடுத்து மனைவி. இப்போ கல்யாணம் முடிச்சாச்சு. இந்த நம்பளம் பெருநம்பளம் சொன்னார் எங்கள் மாமே. நாடு மலேசியாவில் அடிபட்ட பொழுது அழுதார். இந்த சம்பவத்தை மனைவிடம் சொல்லிவிடாதீர்கள், துடித்து விடுவாள், துவண்டு விடுவாள், மயக்கம் போட்டு விடுவாள். உண்மைதான். உண்மையிலே இந்த விஷயத்தை எங்கள் அக்கா கிட்ட மயக்கம் போட்டிருக்கும். ஏன் மயக்கம் போட்டிருக்கும்? போகிறப்ப எங்கள் அக்கா எங்கள் மாமிட்ட சொல்லி விட்டுச்சு. வர்றப்ப எனக்கு 5 பவுன் நகை, 4 பவுனில் 4 வளையல், காதுக்கு கம்மல், இதெல்லாம் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்கள் நொத்தான்னு சொல்லுச்சு. இவர் அடிபட்டு செய்து கேட்டிருந்தா போச்சு, எல்லா ப்ரோக்ராம் போச்சு, இந்த ஆளு காசும் போச்சு, எனக்கு வர நகையும் போச்சுன்னு அக்கா மயக்கம் போட்டிருக்கோம். இது அவர் வீட்லையும் இல்லை, என் வீட்லையும். அதான் உலகத்தில் மனைவி ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போடு சும்மா இங்கே வந்து பேசப்படாது. என் வீட்டில் நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேனே. ஒரு நாள் என் ஒய்ஃப் குளிக்க போனேன். பாவக்காய் அடுப்பில் இருந்துச்சு. இதை கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கிட்டு இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். நமக்கு நான் பக்குவம் மாதிரியும் நான் பாட்டுக்கு வறுத்துக்கிட்டு இருந்தேன். வறுத்து கடைசியில் கறி கொட்டை மாதிரி கறி போய் உங்க நிறத்துக்கு ஈக்குவலா வறுத்துட்டீங்க. ஆமாம், உங்க பேரை காப்பாத்திருக்கீங்க. ஆமாம். வெரி குட் மூரா அவர்களே, வெரி குட். அந்த சட்டி நான் வளர்க்குற சட்டியா கிளீனாக என் முகத்தை காட்டிச்சதில்ல. அந்த பக்குவத்திலேயே வறுத்துட்டேன் நான். வறுத்து கறி போய் கிடக்க வந்தவ பார்த்தா, என்ன இந்த நாத்தை என்ன நீ தானே கிண்டிக்கிட்டே இருக்க சொன்ன, ஏன் ஒரு பக்குவம் தான் இறக்க வேணாம், அதை நீ சொன்னையா? கடைசியில் எனக்கு கிடைச்ச தண்டனை தெரியுமா? அதை அப்படி டிஃபன் கேரில் வச்சு மத்தியான சாப்பாடுக்கு இதை முழுசு நீ தின்றுருக்கேன். அதை நான் திண்ணை நடுவர்களே. பாருங்க, உறவுலாம் எந்த பாயிண்ட்ல வந்துகிட்டு இருக்குன்னு. இன்னும் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சொந்தக்காரன் போய் சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கா புண்டாட்டி வேணா, என்ன தேடி இன்னும் தேடிக்கிட்டு இருக்க, சட்டு புட்டு கிளம்பி வா, தாய் மாமட்டி நான் போகாம கல்யாணம் நடக்காது உளறிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் போருங்க, தேடிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் போருங்க, என்ன தேடி ஓடு தேடிக்கிட்டு இருக்க, அதை நீ பத்திரமா வைக்க வேண்டாமா? கேட்குறேன் நினைப்பான், ஏதோ நெக்லஸ் மறந்து வச்சுட்டாங்க போலன்னு. பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்குங்க. கடைசியில் உள்ள இருந்து எடுத்துட்டனுங்க, சட்டுப்புட்டு எடுத்துட்டு வா, நேரமாச்சு. என்னத்தை எடுத்து தெரியுமா உங்களுக்கு? ஒரு நோட்டு. பக்கத்து திருப்பி பார்த்தா அவன் எவ்வளோ செஞ்சுருக்கேன்? 51. கரெக்டாக ஒரு 51 தனியாக வச்சுக்க. சொந்த தாய்மாமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எதைக்கு எதிர்பார்த்து அவன் செஞ்சதுக்கு செய்யணுங்கிற இந்த உறவெல்லாம் நான் வாழ்க்கையில் பட்ட அனுபவர்களே. சும்மா வந்து தூக்கிட்டு ஆடப்படாது. எங்கள் மாமே ரொம்ப உணர்ச்சிப்பட்டார். இந்த உறவு என்பது ஏதோ ஒன்றின் எதிர்பார்ப்பில் இருக்கு. ஆனால் இந்த நட்பு என்பது எது, அதைத்தான் யோசிக்கணும். இவனுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இந்த உறவு நட்பாக மாறாது. இந்த உறவுக்கு அடுத்த கட்டமும் ஒன்று கிடையாது. உறவு என்று ஒரு சொல்லி இருந்தால் பிரிவு என்று ஒரு அர்த்தம் இருக்குன்னு பாடினா. ஆனால் இந்த நட்பு தாயாக மாறும். முதலே எங்கள் அணித்தலைவர் சொல்லுவான்னு நினச்சேன், சொல்லலை. நாமெல்லாம் சந்தித்த பொழுது எப்படி சந்தித்தோம்? உங்களெல்லாம் ரொம்ப மரியாதை கூப்பிடு நான். வாங்க லியோனி அவர்களே, நீங்கள் என்னை பார்த்து வாங்க திரு மூரா அவர்களே, வாங்க திரு முல்லை நடவரசு அவர்களே, வாங்க சூனாப்பானா மாரிமுத்து அவர்களே, இப்படி ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டு இருந்தோம். அப்போதான் நம்ம நண்பர்கள் ஆகல, ஏதோ ஒரு மரியாதை. அப்புறம் நண்பர்கள் ஆனோம். வாடா போடாங்கிற அளவுக்கு ஆச்சு. மச்சான் மாப்பிள்ளை நானும். இன்னைக்கு அமெரிக்காரன் ஒரு ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடிச்சு நம்ம தலையில போட்டாலும் நம்முடைய உறவை பிரிக்க முடியாது. ஏன்னா இது நட்பினுடைய பரிணாமமாக, இது உறவாக மலர்ந்து இன்று அக்கா என்று அழைக்கின்ற அளவிற்கும் மாமா மச்சினேங்கிற அழைக்கின்ற அளவிற்கும் நம்மை கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால் அது நட்பினுடைய வளர்ச்சி. சும்மா ஏமாற்றப்படாது. எங்கள் மாப்பிள்ளை மூரா நான் சொந்தமா? இப்போ மாரிமுத்து மச்சானுடைய மனைவியோட கூட பிறந்தவனா? கிடையாது. அப்படி கூட பிறந்தவன் காட்டுகின்ற அன்பை விட இன்று அவர்கள் மீது காட்டு கொண்டிருக்க என்று சொன்னால் இது நட்பினுடைய வளர்ச்சி. சும்மா வந்து விரில் விடக்கூடாது.